வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமா தனித்துவமா நமது மீன ராசிக்கான பிரத்யேக ராசி பலனை நாம தினமும் பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 25/2/2022 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 13ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 11:32 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 10:49 வரை கேட்டை, பின்பு மூலம். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சந்திரன், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது மீன ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சுக்கிரன் செவ்வாயுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள். குருவும் சூரியனும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளனர். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சிறந்த ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அனைத்தையும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தினால் தினமும் நமது வீடியோக்களை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றகரமான நாள்னு சொல்லலாங்க. உயர்கல்வி குறித்த அனைத்து முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வி சம்பந்தமான எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறதுனால கண்டிப்பா மாணவர்களுக்கு படிப்புல புதிய ஆர்வம் கிடைக்குங்க. நினைச்ச இடத்துல சீட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமையப்பெறுவீங்க. இன்னைக்கு சில முக்கிய புள்ளிகளை சந்திச்சு நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுங்க. சில விஐபிகள் இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காண முடியுங்க. உங்களுக்கு இன்னைக்கு சில தொழில் ரீதியான நல்ல சான்சஸ் கிடைக்குங்க. அந்த சான்சஸை நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்திக்கங்க. விவேகமாக இன்னைக்கு அந்த சான்சஸை நீங்கள் பயன்படுத்திக்கிறது மூலமாக இன்னைக்கு தொழிலை நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுங்க. நல்ல ஒரு முன்னேற்றகரமான, கணிசமான அளவுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களது தொழிலில் நீங்கள் இப்போ காணக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையுங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பணத்தை நீங்கள் இன்றைய தினம் வரவு செலவுகள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு பெரிய பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுங்க. இன்னைக்கு உத்தியோகத்தில் பணிபுரியவர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுங்க. இன்னைக்கு உங்கள் ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள், அது குறித்த செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால இன்னைக்கு உங்களது வியாபாரத்தில் அல்லது உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு பணி நிரந்தரம், வியாபாரத்தில் நல்ல ஒரு தொழில் வலுப்பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையப்பெறுதுங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதனாலேயும் உண்டுங்க. உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்படுறதுனால உங்களுக்கு மன சந்தோஷம், மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அமையுங்க. பொருளாதாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு முன்னேறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாகவும் நல்ல நன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளை இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தால் அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வந்து குடும்பம் அமைதியாக, குடும்ப உறுப்பினர்களுடன் உள்ள உறவு வலுப்பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறந்த தினமாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. உங்களுடைய அழகான தோற்றத்து மூலமாக நீங்கள் இன்னைக்கு மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீங்க. இன்னைக்கு பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகள் மூலமாக நீங்கள் செய்கிற முதலீடு நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அமையுங்க. எனவே அதனால் இங்கே கவனம் செலுத்தலாம். இன்னைக்கு உங்களுக்கு உறவினர்களுடன் நீங்கள் ஏதாவது நேரம் செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் அவங்களோட இருக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இனிமையான காதல் வாழ்க்கை வேணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் உங்கள்
காதலருடைய தேவையற்ற சில தேவைகளுக்காக நீங்கள் வளைஞ்சு கொடுக்காதீங்க. எது கரெக்டோ அது மட்டும் நியாயமாக பேசி இன்னைக்கு நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத சில விஷயங்களுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுக்கறதுனால நீங்கள் இழப்பமாக போக வாய்ப்புகள் உண்டு. எனவே அதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. இன்னைக்கு இதுவரைக்குமே உங்களுக்கு பழகாத, அறிமுகமாகாத நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு நட்புடன் பழகி உங்களிடம் அன்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறுங்க. இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை யாராவது கேட்டால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். அதுக்காக வெட்கப்பட தேவையில்லை. உங்கள் கருத்துக்களுக்காக நீங்கள் நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் உண்டு. இதுதான் இல்வாழ்க்கையை பொறுத்தவரை மிகச்சிறப்பாகவே அமையுங்க. இன்னைக்கு உங்கள் வேலை கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதிச்சு வந்திருக்கலாம். ஆனால் அந்த பாதிப்பு இன்னைக்கு நீங்கி இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாற இப்பொழுது நல்ல தருணம் அமைப்பெறுதுங்க. நமது மீனராசி என்பவர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைய தினத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஜவ்வாழ்த்து இந்த காரியங்கள் கூட இப்பொழுது நீங்கள் உங்கள் பழைய முயற்சிகள் காரணமாக சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம், மன சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இன்றைக்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உண்டு. மேலும் இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் நீங்கள் போகலாம். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் ஏற்படுமாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முயற்சிகள் ஏற்ப நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க. இன்னைக்கு உங்கள் முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படுறதுக்கான நல்ல சூழ்நிலை தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுங்க. உங்கள் முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் நிச்சயம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்துறதன் மூலமாக நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் அறிஞ்சுக்க ஆவலாக தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.